நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். கோவை மாவட்டத்தில் அரசு பள்ளிகளுக்கு இணையதள வசதியுடன் ஸ்மார்ட் கிளாஸ் மூலம் புதிய விதமாக பாடங்கள் நடத்துவதற்கு தேவையான பயிற்சி அளிக்கப்படுகிறது. பெற்றோர், ஆசிரியர் பங்களிப்புடன் பள்ளி மேலாண்மை குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அரசு பள்ளியில் படித்து உயர்கல்விக்கு செல்லும் மாணவியருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் புதுமை பெண் திட்டம் செயலில் உள்ளதைப் போல மாணவர்களுக்கும் உதவித்தொகை வழங்க தமிழ் புதல்வன் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. பேச்சு சுதந்திரம் மற்றும் தனிமனித உரிமையை நீங்கள் மீறியுள்ளீர்கள். நீங்கள் ஒரு சாதாரண ஆள் அல்ல. தமிழக அமைச்சராக இருக்கிறீர்கள். உங்களுடைய பேச்சினால் என்ன தாக்கம் ஏற்படும் என்பது தெரியுமா என தமிழக அமைச்சர் உதயநிதிக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. 3ஆம் பாலின மக்களுக்கு எத்தனை சதவிகிதம் உள் ஒதுக்கீடு என்பது குறித்து கொள்கை முடிவை எடுக்கும்படி தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. நேற்றைய +1 தமிழ் தேர்வு வினாத்தாள் விடை எழுத மிகவும் கடினமாக இருந்ததாக ஆசிரியர்களும் மாணவர்களும் புகார் தெரிவித்தனர். 8,25,187 பேர் தேர்வு எழுத அனுமதி வழங்கப்பட்டது. ஆனால் 9,844 பேர் பங்கேற்காமல் ஆப்சென்ட் ஆகினர். தமிழ் தேர்வு மிகவும் கடினமானதாக இருந்ததால் அரசு பள்ளி மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் பாதிக்கப்பட வாய்ப்பு உள்ளது என தகவல். கருணாநிதி நினைவிடத்தின் நிலவரையில் கலைஞர் உலகம் என்ற அருங்காட்சியகம் நாளை முதல் பொதுமக்கள் பார்வைக்கு அனுமதிக்கப்படுகிறது. இணையதளம் வழியே அனுமதி சீட்டு பெற்று பார்வையிடலாம். கருணாநிதி நினைவு இடத்தில் அஞ்சலி செலுத்த அனுமதி சீட்டு எதுவும் தேவையில்லை. மதுரை மாவட்டம் திருமங்கலம் பேருந்து நிலையத்திலிருந்து பெரியார் பேருந்து நிலையம் செல்லும் TN 58N1604 நகர பேருந்து உள்ளே நடக்கும் வழியில் உள்ள பிளாட்ஃபார்ம் சரியில்லாததால் மரப்பலகையை அடித்துள்ளார்கள். அந்த பலகை நடக்கும்போது கால் தட்டுகிறது. பஸ்ஸில் கடைசியில் உள்ள நேர் சீட்டு சாய்ந்து கொண்டுள்ளது. பஸ்ஸின் முன் படிக்கட்டில் மேலே பீடிங் இல்லாததால் தகரம் வெளியே காலை கிழிக்கும் விதமாக உள்ளது. பஸ்ஸினுள் உள்ள உட்காரும் சீட்டுகள் ஈசி சேர் போல் உள்ளது. பஸ்ஸில் ஆங்காங்கே பிளாட்ஃபார்மில் ஒட்டு போடப்பட்டுள்ளது. இதுதான் இன்றைய நகர பேருந்துகளின் நிலை. இதுபோல் உள்ள பஸ்களில் பொதுமக்கள் தங்கள் உயிரை கையில் பிடித்துக் கொண்டுதான் பயணம் செய்கின்றனர். இதனால் ஏதும் அசம்பாவிதம் நடக்கும் முன் போக்குவரத்து கழகம் அதிகாரிகள் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டுமென நாட்டுப்பற்றாளன் பத்திரிகை கேட்டுக்கொள்கிறது. திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிறவி காது கேளாத மற்றும் வாய் பேச முடியாத குழந்தைகளுக்கு சிறப்பு சிகிச்சை மூலம் பேசும் சக்தியை ஏற்படுத்தி மருத்துவர்கள் சாதனை. பொள்ளாச்சி ரோடு குறிச்சி சிட்கோ தொழிற்பேட்டையில் உள்ள தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் 5/3/2024 இன்று காலை 11 மணிக்கு நுகர்வோர் அமைப்புகளுடன் காலாண்டு கூட்டம் மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியியல் சந்திரசேகரன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. கோட்ட பொறியாளர் லாவண்யா, உதவி பொறியாளர் சதீஷ் மற்றும் விக்னேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேற்படி கூட்டத்தில் அரசின் பதிவு பெற்ற கோவை மாவட்டத்தில் உள்ள நுகர்வோர் அமைப்புகளின் அனைத்து நிர்வாகிகளும் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். அந்த கூட்டத்தில் தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நல மையத்தின் மாநில பொருளாளர் PS சுரேஷ் அவர்கள் கலந்து கொண்டார். சின்னாலப்பட்டியில் மோடி அரசு கடந்த 10 ஆண்டு ஆட்சியில் மக்களுக்கு எதுவும் செய்யாமல் வெறும் வாயால் வடை சுடுவதாக கூறி அதை உணர்த்தும் விதமாக திமுக சின்னாலப்பட்டி பேரூராட்சி கழகம் மக்களுக்கு வடை கொடுத்து விழிப்புணர்வு நோட்டீஸ் விநியோகம் செய்யப்பட்டது. மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.